ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே ஒன் கவுன்சிலிங்கை பற்றி டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இது எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு அப்படின்ற நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதில் வந்து 2 பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கம்யூனல் வைஸ் சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு, டிபார்ட்மெண்ட் வைஸ் எப்படி பார்க்குறது, ஸோ கொஞ்சம் அதை எலாபரேட்டடாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டே ஒன் கவுன்சிலிங்கில் மேக்ஸிமம் என்ன போஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் ஓவராலாக எவ்வளோ ஆப்சன்டீஸ் இருந்துச்சு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அந்த இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து டெய்லி அப்டேட்ஸ் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேற்று டே ஒன் கவுன்சிலிங் வந்து 2 பேட்சாக போயிருப்பாங்க. ஸோ 400 மெம்பர்ஸ் கூப்பிட்டாங்க. அதில் எவ்வளோ பேர் ஆப்சன்டீஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து விஏஓவும் ஜேஏஓ மட்டும்தான் மேக்ஸிமம் ஃபில் ஆச்சு. அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவும் வந்து ஃபில் ஆச்சு. அநேகமாக வந்து நமக்கு வந்து விஏஓவில் வந்து 129 ஃபில் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ பாருங்கள், 402ல் 129 ஃபில் ஆகிருக்கு. ஸோ 273 அவைலபிளாக இருக்குது நமக்கு இன்னும். ஸோ இன்றைக்கி வந்து 10 o'clock அப்படின்றனால மேக்ஸிமம் இன்றைக்கி நமக்கு நிறையா கிடைக்கும். இதே வந்து நீங்கள் ஜேஏ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு 3901ல் 257 வந்து ஃபில் ஆயிடுச்சு. 3644 வேகன்சிஸ் வந்து இன்னும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்க்கலாம். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் மொத்தம் 17 வேகன்சிஸ் தான் நமக்கு இருக்கும். ஸோ 17ல் 11 வந்து ஃபில் ஆகிட்டு 6 தான் நமக்கு வந்து அன்ஃபில்டாக இருக்குது. ஸோ மொத்தம் நமக்கு ஃபில் ஆனது பாருங்கள். மொத்தம் வந்து ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 402 விஏஓ, அதில் நமக்கு எவ்வளோ ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா 129 தான் ஃபில் ஆகிருக்கு. ஜேஏல நமக்கு மொத்தம் வந்து 3901ல் நமக்கு ஃபில் ஆனது 257 மட்டும்தான். கோஆப்ரேட்டிவ் 17ல் 11 தான் ஃபில் ஆகிருக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 397 வேகன்சிஸ் நமக்கு ஃபில் ஆகிருக்கும் நேற்று. ஸோ நம்ம போனது வந்து 400 மெம்பர்ஸ் நமக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ 3 பீப்புள்ஸ் தான் வந்து ஆப்சன்டீஸ். ஸோ உடனே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, என்ன வெறும் 3 மெம்பர்ஸ் தான் ஆப்சன்டீஸா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு டே அப்படிங்கும்போது மேக்ஸிமம் ஜென்ரலில் தான் போவாங்க ஃபஸ்ட்டு டே. ஸோ மேக்ஸிமம் வந்து 177 160 76 அந்த மாதிரி மேக்ஸிமம் மார்க் எடுத்தவங்க தான் வந்து ஃபஸ்ட் டே போவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போதே நமக்கு 3 மெம்பர்ஸ் வந்து ஆப்சன்டீஸ் அப்படின்னா வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம டே பை டே போக போக ஆப்சன்டீஸ் வந்து கொஞ்சம் கூடும்ப்பா. ஏன் அப்படின்னா மேபி வந்து எக்ஸாமில் வந்து ஆல்ரெடி போஸ்ட்டில் இருக்கவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்த மார்க் கிடச்சிருக்காது. ஏதாவது ஆல்ரெடி அவங்க வந்து விஓ ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி வந்து ஜேஏல வந்து கொஞ்சம் டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அதோடு இருந்தலாமே அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இருக்கும் அந்த மாதிரி ஆப்சன்டீஸ். அதுவும் இல்லாமல் இந்த வந்து ஸோ அதனால தான் உங்களுக்கு ஆப்சன்டீஸ் 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனால் நமக்கு டேஸ் போக போக ஆப்சன்டீஸ் கூடும்ப்பா, அது ஒரு க்ரைட்டீரியா. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி இது பண்ணிக்காதீங்க. ஸோ இதுதான் ஆப்சன்டீஸு. கம்யூனல் வைஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ப்பா, எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறைய பேஜஸ் இருக்குது, எனக்கு எப்படி பார்க்குறதுனே தெரியலன்னு சில பேர் சொன்னீங்க. ஆக்சுவலாக மேலே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்சி ஜென்ரலு, உமனு, அதுக்கப்புறம் டிடபிள்யூ, எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் பிடபிள்யூ பிளைண்டு, டெஃப், ஆர்த்தோன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்டிஎம்மாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஜென்ரலில் வந்துருச்சு பாருங்கள், எஸ்டி ஜென்ரல், எஸ்டி உமன், எஸ்டி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம், எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம், எஸ்டி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம், அப்புறம் எம்பிசி ஜென்ரல், எம்பிசி உமன், எம்பிசி டிடபிள்யூ, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் மறுபடியும் பிடபிள்யூடி. ஸோ இதோட எம்பிசி ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே என்ன இப்போ தான் பிசிஏ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பாருங்கள், எஸ்சியிலேருந்து ஆரம்பிச்சுட்டு இப்போ தான் பிசிஏ வந்திருக்கு. ஸோ பிசி ஜென்ரல் உமன் மட்டும் தான் இங்கே இருக்காங்க. ஸோ இன்னும் நமக்கு வந்து எம்பிசிலாம் இருக்குது, பிசிலையுமே நமக்கு இன்னும் ஃபுல் ஆகணும். அதை தான் கீழே ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு இடம் பத்தலைன்ற மாதிரி. ஆக்சுவலாக வந்து இது நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி A3 பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு 4th 5th டே கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா கோச்சிக்காமல் இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி A3யில் நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஏன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பெரிய பிடிஎஃபாக இருக்கும்ப்பா, உங்களுக்கு இப்படி பார்த்தா புரியாது. ஏன்னா இங்கே பாருங்கள், ஸோ கண்டினியூட்டி எங்கே இருக்கும் அப்படின்னா பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து ஒரு 14-15 பக்கம் பின்னாடி தான் இருக்கும் நம்ம கண்டினியூட்டின்னு பார்த்தீங்கன்னா. ஏன்னா பாருங்கள், இது வரைக்கும் அதே கேள்வி தான் ஆகும். ஸோ பாருங்கள், 200 இங்கேயும் அதே தான் வருது. ஸோ 233 அகெயின் வந்து 244 அதே தான் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், அகெயின் வந்து 1 ஆரம்பிக்குது பார்த்தீங்களா,
டிபார்ட்மெண்ட். ஸோ பிசி டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிளைண்ட், நம்ம பிடபிள்யூடி வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஜிடி ஜென்ரல், ஜிடி உமன், ஜிடி டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியில் வந்து என்ன இருக்குது பாருங்கள், எஸ்சிஏ, எஸ்சிஏ பிளைண்ட், அந்த மாதிரி எஸ்சி வந்துருச்சு. ஸோ இன்னும் இதில் நமக்கு என்ன அப்படின்னா பிசிஎம் இருக்குது பாருங்கள். 15 வரைக்கும் ஒரு இதாக போயிருக்காங்க, அதவே வந்து பிரித்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் வந்து அதே மாதிரி நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டும் முடிஞ்சு பிசிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே அகெயின் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து டூ 245, 259. ஸோ அகெயின் பாருங்கள் கண்டினியூட்டி எங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்சிஏ, எஸ்சிஏ உமன், அதுக்கப்புறம் வந்து பிசி, பிசிஎம்மோட இதோட முடிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரே இதை வந்து 3 இதாக பிரித்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் இதை ஒன்றா பார்க்க வேண்டியது, ஆனால் அவங்க 3 இதாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து மேட்ரு, அதனால தான் உங்களுக்கு பேப்பர் வந்து அதிகமாக வருது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இதில் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டிபார்ட்மெண்ட் தான் செக் பண்ணணும். பாருங்கள், ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி இருக்குது, அது எதில் இருக்குது அப்படின்னா வந்து ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் ஆர்கியாலஜி இருக்குது, அப்புறம் பேக்வர்டு கிளாஸ் இருக்குது, சிவில் சப்ளைஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி வந்து கமர்ஷியல் டேக்ஸு சவுத் இருக்குது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து என்ன அப்படின்னா எங்கெங்கே வேகன்சிஸ் இருக்குது இப்போ பாருங்கள். இப்போ வந்து வெட்டினரி சர்வீஸில் வந்து பிசிஎம்க்கு ஒரே ஒரு வேகன்சிஸ் இருக்குது, பிசிஎம் உமனுக்கு ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிசிஎம்மில் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேக்வேர்டில் அந்த பேக்வேர்டு வெல்ஃபேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. அதே பிசிஎம்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸில் சேலம் டிவிஷனில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் பிசிஎம் சொல்லிவிட்டு அடுத்து நான் வந்து எம்பிசியோ இல்லை பிசியோ சொல்கிறேன், ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு. ஸோ அதே பிசிஎம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் கோடு போட்டுக்கிறேன்ப்பா. ஸோ பாருங்கள் அடுத்து எங்கே இருக்குது, ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது ஒரு இது. அதுக்கப்புறம் இது இருக்குது பார்த்தீங்களா, எம்ப்ளாய்மெண்ட்டு ட்ரைனிங் விண்டா, எம்ப்ளாய்மெண்ட் விங்கில் ஒரு இது இருக்குது. ஸோ அகைன் எங்கே இருக்குது அப்படின்னா ட்ரைனிங் வின்லேயே இருக்குது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் வின்லேயே இருக்குது, ட்ரைனிங் வின்லேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவைலபிள் வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் டைம் நமக்கு ஃபில் ஆச்சு பார்த்தீங்களா, விஏஓ ஜேஇ தான் நமக்கு வந்து விஏஓ தான் மேக்ஸிமம் ஃபில் ஆச்சு. ஸோ விஏஓ நான் எடுக்கிறேன், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு மேக்ஸிமம். ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட் ரெவென்யூ. ஸோ ரெவென்யூலுமே பிசிஎம் ஜென்ரலில் இருக்குது பார்த்துக்கோங்க. எங்கே இருக்குது அப்படின்னா தேனியில் இருக்குது. ஸோ பாருங்கள் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு பிளானிங் கமிஷன் டெவலப்மெண்ட் உமன், ஜூனியர் அசிஸ்டண்ட் நான் செக்யூரிட்டி கடலூர், திருவண்ணாமலை வில்லேஜ். பில் கலெக்டர் இங்கே வந்திருக்கு, பில் கலெக்டரு கோவா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஒன்று. ஓகே ஸோ பாருங்கள் இங்கே தான் வந்து இப்போ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஸோ இங்கே அவைலபிள் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே ஒன்று அவைலபிள் அப்படின்னா அது இங்கே பார்க்கணும். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இன் ரெவென்யூ அப்படின்னு கொடுத்துட்டு கடலூர் கொடுத்துருக்காங்க. ஸோ கடலூரில் பிசிஎம்க்கு இல்லை, பிசிஎம்க்கு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எங்கே இருக்குது, நாகப்பட்டினத்தில் மட்டும்தான் இருக்குது ரெவென்யூவில் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இதே மாதிரி ஏன்னா மேக்ஸிமம் இது வந்து நமக்கு விஏஓவும் ஜேஏ தான் ஃபில் ஆச்சு. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் அந்த க்ரைட்டீரியா ப்ளேஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அவைலபிள் வேகன்சிஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாள் முடிய இங்கே வேகன்சிஸ் கட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இன்கேஸ் வந்து இங்கே ஒரு வேகன்சி இருக்குது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், இதே வந்து 4th டே அங்கே யாரையும் எடுத்துட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்காது. ஸோ இப்போ பாருங்கள் 37 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 35ஆவோ 33ஆவோ மாறும். ஸோ இந்த மாதிரி டெய்லி மாறும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு டேவோ செகண்ட் டேவோ இல்லை நீங்கள் 7th டே போகிறீங்க அப்படின்னா ஒரு 5th டேவோ நீங்கள் அந்த கடைசியாக இருக்கும் பார்த்தீங்களா அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு டெய்லியும் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கம்யூனலோ அதில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து பார்க்கணும் எப்படி இருக்குது, சேஞ்சஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா அவங்க இங்கே டிஸ்ட்ரிக்ட் வைஸே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் இப்போ வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இங்கே ஆரம்பிச்சிருக்கா.
ஸோ ஃபஸ்ட்டு செங்கல்பட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கடலூர் கொடுத்துருக்காங்க, கள்ளக்குறிச்சி கொடுத்துருக்காங்க, மயிலாடுதுறை கொடுத்துருக்காங்க, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், நீலகிரி, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் திருவாரூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், நெக்ஸ்ட் வந்து வேலூர், ஸோ அதுக்கப்புறம் விழுப்புரம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விஏஓ வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களோட வேகன்சிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம்ப்பா. ஸோ பாருங்கள், நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது விஏஓக்கு செங்கல்பட்டுக்கு 8 கொடுத்துருந்தாங்க. சாரிப்பா, 8 கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே 6 தான் இருக்குது, 2 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அந்த 2 வந்து யார் எடுத்தாங்க, ஜென்ரலில் எடுத்தாங்களா இல்லை உங்கள் கம்யூனலில் எடுத்திருக்காங்களா அப்படி பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு வந்து கடலூரில் வந்து நமக்கு 14 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. சாரிம்மா, 14 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. ஆனால் அவைலபிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு 3 தான் அவைலபிள் இருக்குது. ஸோ 11 வேக்கன்சிஸ் கடலூரில் மட்டுமே எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு கள்ளக்குறிச்சி வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9 கொடுத்துருந்தாங்க. 9 கொடுத்துருந்தாங்க, 4 தான் இருக்குது, 5 எடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மயிலாடுதுறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 29 கொடுத்தாங்க, ஒரே நாளில் 5 மயிலாடுதுறை எடுத்துட்டாங்க, 24 தான் இருக்குது. நாகப்பட்டினம் வந்து 37 இருக்குது, 39ல் 37 இருக்குது, 2 தான் இல்லை, 2 தான் போயிருக்கு. ஸோ 37 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பெரம்பலூர் பார்க்கலாமா. பெரம்பலூர் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 10 கொடுத்தாங்கப்பா, 7 பேர் எடுத்துட்டாங்க. ஸோ 3 தான் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், புதுக்கோட்டை 4 இருக்குது. புதுக்கோட்டை நமக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா வந்து 22 கொடுத்தாங்க. ஸோ 22ல் வெறும் 4 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும்ப்பா, எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்னு தான் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து ராமநாதபுரம் 9. ஸோ 16 இருந்துச்சு, 9 எடுத்துட்டாங்க. 9 தான் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 5 எடுத்துட்டாங்க நமக்கு. சாரி, 7 எடுத்துட்டாங்களா? ஆமாம், 7 எடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ராணிப்பேட்டை அப்படின்னா 16 இருக்குது, 21க்கு 16 தான் இருக்குது, 5 எடுத்துட்டாங்க ராணிப்பேட்டையில். நெக்ஸ்ட்டு சிவகங்கைன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னா 7 இருந்துச்சு, 2 தான் இருக்குது, 5 எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் ஏன்னா விஏஓ தான் எடுத்திருக்காங்க. விஏஓ அவ்வளோ வேகன்சிஸ் இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நீங்கள் பார்க்கணும். சிவகங்கை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு தஞ்சாவூர் பார்க்கலாமா. ஸோ தஞ்சாவூரில் 26 இருக்குது. ஸோ இன்கேஸ் இப்போ தஞ்சாவூர் 26 இருக்குது அப்படின்னா மொத்தமாக தஞ்சாவூரில் 58 இருந்துச்சு, 26 தான் இருக்குது அப்படின்னா அந்த 26 என்னென்ன கம்யூனலில் இருக்குது, நீங்கள் தஞ்சாவூரில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்படி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஊருக்குமே அவங்க தனியாக கொடுத்துருப்பாங்க. நான் விஏஓக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஜேஏக்கு இதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், டவுன் பஞ்சாயத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி டவுன் பஞ்சாயத்து நாகப்பட்டினம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரி கொடுத்துருக்காங்க, கன்னியாகுமரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஊரில் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே வரணும்ப்பா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, மொத்தமே இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா அது யார் எடுத்தா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் போட்டு பார்க்கணும். ஏன் அப்படின்னா வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து அவங்க 3ஆக கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸி தான்ப்பா, நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்லேயே வந்து மர்ச் பண்ணலாம். பிடிஎஃபை மர்ச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிளாக தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா இந்த 3ஆக கொடுத்துருக்கனால உங்களுக்கு 42 பேஜஸ் இருக்குது. நீங்கள் சிங்கிளாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பட் இதில் வந்து சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன். ஆனால் பட் அது எனக்கு கரெக்டாக சொல்கிறதா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வேகன்சிஸ் பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், வேகன்சிஸ் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ வந்து கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சுப்பா. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட்டுமே. ஏன் அப்படின்னா நம்ம சொல்கிறது கரெக்டாக சொல்லணும். எவ்வளோ அவைலபிள் இருக்குன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேப்லெட் குளத்தில் எண்டிங்கில் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் பார்த்தா தான் புரியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே ஜெண்டருக்கு வந்து இப்போ வந்து பிசி பார்க்குறீங்க, பிசி உமன் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அதில் ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு பிரிண்ட் அவுட்டாவது எடுத்து நீங்கள் பாருங்கப்பா, அதுதான் உங்களுக்கு சேஃபு. நீங்கள் என்ன டே போனாலும் சரி, ஒரு 2 days பிஃபோர் இல்லாட்டி இப்போ நீங்கள் வந்து 7th day போகிறீங்க, அப்புறம் 5th day வந்து கவுன்சிலிங் முடியும் பார்த்தீங்களா, 5th day நீங்கள் போட்டு வச்சுருங்க. 6th day என்ன கரெக்ஷன் இருக்கோ அதை மட்டும் அதில் மாற்றிக்கோங்க, மாற்றிட்டு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க.
ஏன் அப்படின்னா நமக்கு அப்படி பார்த்தாலே புரியும். ஏன்னா நீங்கள் 6th டே வந்து நாங்கள் நைட்டு தான் கொடுக்குறாங்க. அப்போ போயிட்டு நம்ம வந்து பார்க்குறது கஷ்டம். ஸோ வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து அவைலபிள் வேக்கன்சிஸு. ஸோ வந்து இந்த சாரிப்பா ஒரு நிமிஷம் கிளியராக கொடுக்குறேன். ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்கது தான் அவைலபிள் வேக்கன்சிஸ். இந்த 41 அப்படின்னா அந்த 41 யாருக்கு அவைலபிள் அப்படின்றது பார்க்கணும். அதே மாதிரி இப்போ வந்து அவங்க வந்து 512ன்னு கொடுத்துருக்காங்க, 214ன்னு கொடுத்துருக்காங்க, 141ன்னு கொடுத்தாங்க. இதெல்லாம் யாரோட அவைலபிள் அப்படின்னா இந்த 521 இருக்குது பார்த்தீங்களா, அது ஜிடி ஜென்ரல் மொத்தமாக. ஸோ ஜென்ரல் டேர்னில் ஜென்ரல். ஸோ ஜென்ரல் டேர்னுங்கும்போது எல்லாருமே வருவாங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ எல்லாருமே வருவாங்க. அந்த ஜென்ரல் டேர்னில் ஜென்ரல் வந்து 521. அந்த ஜென்ரல் டேர்னில் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் இந்த 140. அந்த ஜென்ரல் டேர்ன்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா 140. இதே வந்து ஜிடி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து அந்த 214 இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஜிடி உமன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு பார்க்க டைம் ஆச்சுப்பா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். 214 அப்படின்றது அதுதான். இதே வந்து உமனோட பிஎஸ்டிஎம் பார்த்தோம் அப்படின்னா 52. ஏன்னா அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. தனியாக வந்து உமனுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, ஜென்ரலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் அது வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் அவைலபிள் இருக்குன்றதை நான் எழுதுகிறேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் எழுதி ஒரு வீடியோவாக போடுறேன். ஆனால் இங்கே நான் வந்து ரஃபாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் டேர்ன், ஜென்ரலில் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 521 வேக்கன்சிஸ் இருக்குது. இதே அதுலேயே வந்து பிஎஸ்டிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தா 140 இருக்குது. ஏன்னா பிஎஸ்டிஎம் தனியாக பிரிச்சுருவாங்க. பிஎஸ்டிஎம்மாக தனியாக இருக்கும், ஜென்ரலாக தனியாக இருக்கும், உமனாக தனியாக இருக்கும், டிடபிள்யூ அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்கப்பா. ஸோ ஜென்ரலில் இது 2 தான் இருக்குது. இதே வந்து உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா 214 ஜென்ரலில் உமன், ஜிடி ஜென்ரல் டேர்ன். அதே பிஎஸ்டிஎம்னு பார்த்தா 52. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் டேர்ன். ஜென்ரல் டேர்னில் வந்து ஜென்ரல் இது பிஎஸ்டிஎம், அதுலேயே இது வந்து உமனுக்கு பிஎஸ்டிஎம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஜென்ரலில் இருக்குது, ஜென்ரல் டேர்ன். நெக்ஸ்ட்டு வந்து பிசி ஜென்ரல் பார்க்கலாமா. பிசி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 502 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இன்னமும். ஸோ பிஎஸ்டிஎம்னு பார்த்தா 141 வேக்கன்சிஸ் இருக்குது. உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது பிஎஸ்டிஎம். உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 218 இருக்குது உமனுக்கு. பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 49 தான் இருக்குது உமனுக்கு பிஎஸ்டிஎம்மு. இது வந்து உங்களுக்கு பிசி முடிஞ்சிருச்சு. எம்பிசி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலில் 386 போவீங்க, பிஎஸ்டிஎம்மில் வந்து 108 போவீங்க. ஸோ இது ஜென்ரல், இது பிஎஸ்டிஎம். இதே உமன்னு போனீங்க அப்படின்னா 159, அதில் பிஎஸ்டிஎம் 37. ஸோ நான் ஒழுங்காக கூட எழுதுனப்பா, 159 37. இது எம்பிசி, இது உமனோட பிஎஸ்டிஎம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம யார் பார்க்கலாம் அப்படின்னா எஸ்சி பார்க்கலாமா. எஸ்சி ஜென்ரல் வந்து 496. ஸோ 496. ஸோ அதில் பிஎஸ்டிஎம்னா 78. ஸோ 78. இதே உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா 134 இருக்குது. அதே இது பிஎஸ்டிஎம் உமனுக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 பேர். இது வந்து எஸ்சி. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சியை பார்க்கலாம். ஏன்னா இது வந்து தள்ளி இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் நான் பார்த்து அனலைஸ் பண்ணேன். ஸோ எஸ்சிஏ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு வந்து 57 இருக்குது, பிஎஸ்டிஎம்க்கு 21 இருக்குது, உமனுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 இருக்குது. அதே பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 17. இது வந்து எஸ்சிஏக்கு. இன்னும் நம்ம எஸ்டி பார்க்கணும், பிசிஎம் பார்க்கணும். ஸோ எஸ்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் வந்து எவ்வளோ வருவாங்க, 130 வருவாங்க ஜென்ரலில். ஸோ அந்த ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 6 பேர் தான் வருவாங்க, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் வந்து எஸ்டியில் வந்து 130 பேர் கொடுத்துருக்காங்கப்பா. ஆனால் வந்து உங்களுக்கு பிஎஸ்டிஎம்மில் 6 பேர் தான் கொடுத்துருக்காங்க. இதே உமனுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அப்படின்னு பார்த்தோம், உமன் பிஎஸ்டிஎம்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எஸ்டிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பிசிஎம்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் 93 பேர் போவீங்க, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 23 பேர் போவீங்க. ஸோ இது ஒரு கணக்குப்பா. ஸோ உமனுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 39 பேர் போவீங்க, பிஎஸ்டிஎம்னு பார்த்தா 17 பேர் போவீங்க. இதெல்லாம் அவைலபிள் வேக்கன்சிஸ் இப்போது.
இப்போது இந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா டே பை டே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ 521 வந்து ஜென்ரலில் இருக்குது. இப்போ ஜிடி ஒரு 10 நாள் கழித்து ஃபுல்லாக கூட ஃபில் ஆகிடலாம். இல்லை அப்படின்னா அதில் ஒரு 30 20 இருக்கலாம். ஏன்னா பிடபிள்யூடியும் ஜென்ரலில் வருவாங்க, டிடபிள்யூயும் வருவாங்க. ஸோ அவங்களோட வேக்கன்சிஸ் அதில் இருக்கலாம். அதே மாதிரி இன்னொருத்தவங்க கேட்டிங்க, ஏன் கம்யூனலில் ஃபில் ஆயிடுச்சு ஆனால் ஜென்ரலில் இருந்துச்சுன்னா நான் எடுக்கலாமான்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. உங்களோட கம்யூனலில் வந்து நீங்கள் ஃபில் ஆகி ஜென்ரலில் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்க முடியாது. ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் பிஎஸ்டி உங்கள்கிட்ட இல்லை ஆனால் அந்த பிஎஸ் டீம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் எடுக்க முடியாது. சப்போஸ் அந்த பிஎஸ் டீம் இல்லாமல் ஜென்ரலில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு போனாலும் அதை எடுக்கலாம். ஸோ அந்த ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஆனால் பட் இதில் வந்து இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்களே கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் எவ்வளோ இப்போ இருக்குதுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப்லன்னு பார்த்தீங்கன்னா 4253 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கணக்குப்படி பார்த்தா நமக்கு வந்து வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு வேக்கன்சிஸ்னால் பார்த்தீங்கன்னா 4253 நமக்கு வேக்கன்சிஸ் வந்து 4682. ஓகேவா? இதுதான் 41 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு நம்ம வந்து கொடுக்கல இன்னும். ஸோ அதை நம்ம விட்டுருவோம். இப்போதைக்கு 4682. ஸோ இப்போ நமக்கு ஃபில் ஆனது 397. ஸோ நமக்கு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 32 வேக்கன்சிஸ் இருக்குது. அந்த 32 வேக்கன்சிஸ் அவங்க குறைச்சிருக்காங்கப்பா. ஏன் அந்த 32 வேக்கன்சிஸ் குறைச்சிருக்காங்கன்னு தெரியல. பிஎல்ல வந்து 2 வேக்கன்சிஸ் தான் நமக்கு இருக்குது. ஸோ பிஎல்ல ஃபில் பண்ணாமல் இருக்காங்களா இல்லை ஷார்ட் ஃபால்லேருந்து ஃபில் பண்ணுறாங்க. ஏன்னா ஷார்ட் ஃபால் மட்டுமே நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 108 102 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து 0 1 ஸோ வந்து நமக்கு 312 வேக்கன்சிஸ் வந்து ஷார்ட் ஃபால் மட்டுமே வரும். ஸோ அந்த 312ல் வந்து 32 குறைச்சிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். அந்த அளவுக்கு நான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ப்பா. ஏன்னா ஷார்ட் ஃபாலில் தான் அந்த அந்த அவங்க கை வச்சுருக்காங்களா இல்லை வந்து எந்த கம்யூனலில் கை வச்சுருக்காங்க. அந்த 32 வேக்கன்சிஸ் வந்து நான் பார்த்துட்டேன் கம்மியாக தான் வருது. ஏன் அப்படின்னா பாருங்கள் நம்ம வந்து மைனஸ் கூட பண்ணி பார்க்கலாம் பொறுங்க. ஸோ வந்து 4682 ஸோ 397 ஸோ 12 டைம் 5 வரும். ஸோ 7 ஸோ இங்கே 5 ஸோ 4 to 17 ஸோ 6 டைம்ஸ் வருமா 7 8 ஸோ 4 to 85 வரும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் பட்டு நமக்கு வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 to 85 வருது. நமக்கு 4 to 85 இருக்குது. ஆனால் பட் நான் அவங்க கொடுத்துருக்குது அவங்க 4 to 53 தான் வந்திருக்கு. நீங்கள் 4 to 85லேருந்து 4 to 53 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 32 வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக வரும். இது வந்து இங்கே தான் இப்படி கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் நமக்கு வந்து கம்யூனல் வைஸ் ஃபில்டு பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதை நீங்கள் போய் பார்த்தாலுமே ஃபில்டு அன்ஃபில்டு எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு மொத்தமாகவே 4650 தான் வந்திருக்கு. ஸோ 32 வேக்கன்சிஸ் வந்து எங்கே அவங்க குறைச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா நான் அங்கேயும் பார்த்து எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ வந்து விஏஓக்கு நமக்கு 402 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பில் கலெக்டர் அந்த இதுக்கு 3901 கொடுத்துருக்காங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து கோஆப்ரேட்டிவ்க்கு 17 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அந்த டைப் ரிசப்ஷன் லிஸ்ட் டைப் ரீடிங் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹையர் செகண்டரிக்கு 25 கொடுத்துருந்தாங்க. அப்புறம் லெபார்ட்ரிக்கு வந்து நமக்கு 37 கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 115 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சில இதெல்லாம் வந்து நான் எழுதலை 20 34 15 28 30ன்னு நான் எல்லாமே ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ பட் நீங்கள் எல்லா வேக்கன்சிஸையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வேக்கன்சிஸே நமக்கு 4650க்கு தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து குறைச்சிருக்காங்க. ஏன் குறைச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து மொத்தமாக இவ்வளோ தான் ஃபில் ஆகும். மேபி செகண்ட் டே தேர்ட் டேயில் வந்து அந்த வேக்கன்சிஸ் மாறுமா எனக்கு தெரியல. இது வந்து யாருமே கண்டுபிடிச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் பட் எனக்கு இது டவுட்டாக இருந்துச்சு. 32 வேக்கன்சிஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து ஸோ வந்து 32 வேக்கன்சி அப்படியே தான் இருக்குமா? அப்படின்னா 41 வேக்கன்சிஸ் ஆட் பண்ணாங்க. அது வந்து 41மே வந்து நமக்கு ஜேஎல் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. விஓ ஜேஎம் டைப்பிஸ்ட் டைம்லாம் இருக்கும். ஸோ அந்த 41 வேக்கன்சிஸ் அப்படின்னா 32 ஒரு 20 வச்சா கூட நமக்கு 52 வேக்கன்சிஸ் வரும். ஸோ 52 வேக்கன்சிஸ் அப்படின்னா அவங்க போட மாட்டாங்களா அப்படின்றது எங்கள் டவுட்டு. ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டவுட்டு. செகண்ட் டவுட் என்ன அப்படின்னா அந்த 41 வேக்கன்சிஸ் வந்து போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்களா? அது உங்களுக்கு தெரியுமா யாராவது? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொன்னாங்களா? ஸோ அது வந்து இந்த 41 வேக்கன்சி எப்படி வந்து ஸ்பிட்டப் ஆச்சுன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள்.
ஏன் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து அந்த 32 வேக்கன்ஸீஸ் வந்து உங்களுக்கு இல்ல. ஸோ நீங்க வந்து பொறுமையா வந்து நீங்க ஆட் பண்ணி பாருங்க. அதில ஒவ்வொன்னா ஆட் பண்ணீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து 4650 தான் இருக்கும். ஆனா நமக்கு வந்து அவங்க குடுத்ததும் 4682 குடுத்தாங்க. ஸோ வந்து வேக்கன்சி ஸ்ப்ளிட் அப்ல வந்து இப்படி தான் குடுத்தாங்க நம்ம. ஸோ இதில வந்து குறையுது. எதுலருந்து அவங்க வந்து குறைச்சாங்கன்னு தெரியல. இல்ல இதுக்கு வந்து எக்ஸஸ் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா இப்போதைக்கு வந்து அவங்க அன்ஃபில்டு டேப்லெட் காலம் குடுத்தாங்க பார்த்தீங்களா, அதில எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் எனி டைம் ஸோ நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனா என்னன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க. அந்த 32 வேக்கன்ஸீஸ் வந்து எப்படி அவங்க ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றது. ஷார்ட் ஃபால் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நான் எஸ்சிக்கு மட்டும் நான் வந்து தனியா எஸ்சி, எஸ்டிக்கு மட்டும் எண்ணி பார்க்கணும்ப்பா. எவ்வளோ வேகன்ஸீஸ் குடுத்துருக்காங்க. ஷார்ட் ஃபால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதுக்கு. ஸோ அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மேக்ஸிமம் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. எனக்கு உடம்பு முடியலனால ஹாஸ்பிட்டல் போற மாதிரி இருக்குப்பா. ஸோ நான் போயிட்டு உடனே வந்துட்டேன் அப்படின்னா, அந்த இத மட்டும் நான் பார்த்து சொல்லிடுறேன். இல்ல அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். பட் யாராவது உங்களுக்கு அந்த 32 வேகன்ஸீஸ் பத்தி தெரிஞ்சுச்சுன்னா கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அண்ட் தென் கொஞ்சம் வந்து வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு டவுட் கேளுங்கப்பா. அதே மாரி கொஞ்சம் வீடியோ புடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம போட்டிருந்தோம். கமெண்ட்ஸ் நெறையா வருது. ஆனா பட் லைக் யாருமே பண்ண மாட்றீங்க. ஸோ என்னோட வீடியோல வந்து ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்க. நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, "நீங்க பென்சில்லே எழுதிட்டே இருக்கீங்க. ஸோ அது புரிய மாட்டேது. நீட்டா பென்ல எழுதி வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க." ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்து பென்ல தான் எழுதி போட்டேன். ஸோ பென்சில வந்து ஸ்க்ரப் பண்ணாம. அண்ட் தென் செகண்ட் ஒருத்தவங்க சொன்னீங்க, "கொஞ்சம் வால்யூம் நல்லா பேசுங்க. நீங்க பேசுறது கேட்கவே மாட்டேது. ரொம்ப ஒரு மாரி பேசுறீங்க." அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நான் அதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் அப் பண்ணி வாய்ஸ் பேச ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை தவிர நம்ம வீடியோவில் வந்து ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து வியூஸ் போகவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸும் வர மாட்டேங்குது. மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் வந்து இப்போ லாஸ்ட் டைம் நான் நேற்று வீடியோ போட்டிருந்தேன். கம்யூனல் டிஸ்ட்ரிபியூஷன் கமெண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து 17 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் லைக்ஸ் வந்து வெறும் 11 லைக்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ வந்து அதனால தான் கேட்குறேன். உங்களுக்கு ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து சுத்தமாவே வியூஸ் மாட்டேங்குது. அது இல்லாம யாராவது மாட்டேதுன்னா, நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்றேன் அப்படின்னா, நான் பெட்டரா அடுத்த தடவ வந்து வீடியோ போடும்போது இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சேனல் ஆரம்பிக்கும்போது எனக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் இருந்ததில்ல. அது இல்லாம நான் சேனல் ஆரம்பிச்சது வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்னால தமிழ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய நோட்ஸ் நான் கேதர் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு வீடியோ தான் ப்ரெடிக்ஷன் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக நீங்க கேட்குறத வச்சு தான் நான் வீடியோஸ் போட்டேன். ஸோ அதனால ஒவ்வொரு வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் கேட்குறது தான். ஸோ அதே மாரி நிறைய பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கப்பா. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களோட வியூஸும், சப்ஸ்கிரைப்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்து கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கும், அடுத்தடுத்து நீங்க கொஸ்டின்ஸ் கேட்டு இது பண்ணுறதுக்கும். அது மேக்ஸிமம் நீங்க கொஸ்டின் கேட்குற எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிருவேன். அண்ட் தென் சாரிப்பா இன்ஸ்டால மட்டும் நீங்க ரிப்ளை உடனே பண்ணலன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நேத்து கூட நீங்க மெசேஜ் பண்ணிருந்தீங்க சில பேர். ஒரு 7 மெம்பர்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஆனா பட் என்னால உடனே ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து ஆன்லைன்ல ரொம்ப ஆக்டிவா இருக்க மாட்டேன். ஸோ அதனால மேக்ஸிமம் ஒரு 1 டேவாவது ஆயிரும். ஸோ தப்பா நினச்சுக்காதீங்க. நான் பண்ணக்கூடாதுன்னு இல்ல. டெலிகிராம்ல நிறைய மெசேஜ் வரலாம். இப்படி நம்ம ஸ்வைப் பண்ணும்போது அதுவும் அப்படியே போயிரும். ஸோ அதனால டக்குனு அதை மட்டும் நான் பார்க்க மாட்டேன். ஸோ அதனால தான் நீங்க மேக்ஸிமம் வந்து யூடியூப்லேயே நீங்க உங்க கொஸ்டின்ஸ் பண்ணுங்க. ரொம்ப எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குனா மட்டும் நீங்க இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா வந்து ஒரு 2 பேர் ரொம்ப வருத்தப்படுறீங்க. என்ன சிஸ்டர் நீங்க மெசேஜே பண்ண மாட்டேறீங்க, ரிப்ளே பண்ண மாட்டேறீங்க. நான் 2 டேஸா வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. தப்பா நினச்சுக்காதீங்கப்பா. நான் கண்டிப்பா பார்த்தேன்னா நான் ரிப்ளை பண்ணிருவேன். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் அது வந்து இன்ஸ்டா வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன். இன்ஸ்டான்னு கிடையாது, மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் சோஷியல் மீடியாஸ் நிறையா. ஸோ அதனால வந்து உங்களுக்கு டைம் வந்து லேட் ஆகலாம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ கொஞ்சம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸோ கேளுங்க. நான் அடுத்து வந்து உங்களுக்கு நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறேன் நான் பார்த்துட்டு. ஸோ நான் எனக்கு அந்த 32 வேகன்சிஸ் வந்து எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. அதனால தான் சொல்ல வேணாம்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் பட் அந்த 32 வேகன்சிஸ் எங்கே வேறு யாராவது சொல்லுவாங்களான்றதை நான் யோசித்தேன். ஆனால் பட் எனக்கு அந்த டைம் இல்லை. யாராவது சொல்கிறாங்களா அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம வீடியோ போடுறதுக்கு. ஸோ வந்து எனக்கு வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ அந்த 32 வேகன்சிஸ் வந்து யாருக்காவது ஐடியா இருக்கா அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஏன்னா இதுவுமே நீங்கள் ஒருத்தவங்க கேட்டிங்க, ஷார்ட் ஃபால் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து அக்யூரேட்டாக ஒருத்தவங்க கேட்டிங்க. ஸோ அதுக்காக தான் நான் பார்த்தேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த வேகன்சிஸ் கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்குறத வச்சு தான் நான் வந்து ஒவ்வொன்றா வந்து அனலைஸ் பண்ணி இது பண்ணுறேன். ஸோ வந்து வீடியோஸ் வந்து நீங்கள் கேட்குறத வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறேன். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாரி ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. ஸோ தேங்க்யூ. ஈவினிங் வந்து கொஞ்சம் இயர்லியராக வந்து நான் வந்து டே 2 கவுன்சிலிங் போட்டுருந்தேன்ப்பா. நேற்று வந்து எங்கள் இதில் வந்து கொஞ்சம் ரிச்சுவல் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் ஒர்க் இருந்தனால கொஞ்சம் இது லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஃபர்தர் டிலே இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக நான் போட்டுறேன்.